ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணீங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மாதம் வந்து ரெண்டு யோகங்கள், அதாவது ஒன்று சிவராஜா யோகம்னு சொல்லுவோம். சூரியனை குரு பார்ப்பாரு, அது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அது சிம்ம ராசிக்கும் சூரியனுக்கும் நல்லது. இப்ப சூரிய தசாபுக்திகள் நடக்கிற அமைப்புல அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மைகள் கொடுக்கக்கூடிய, அதாவது சூரியன் சார்ந்த அரசாங்கம், அப்பா வழி, தந்தை வழி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிறப்பாக ஒரு ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த யோகங்கள்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா இருக்கிற குரு வந்து சூரியனை பார்க்கும்போது அந்த சிவராஜ யோகம் ஜனன ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த சிவராஜ யோகம் செயல்படும். அதே மாதிரி செவ்வாய வந்து குரு பகவான் பார்க்கறது குரு மங்கள யோகம், மங்களன்னு சொல்லுவோம். குரு மங்கள யோகம் அது வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஜனனகாத அடிப்படையில, அதாவது இப்ப செவ்வாய் தசை நடக்குது, செவ்வாய் வந்து சுபத்துவமா இந்த குரு மங்கள யோகத்தோட உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இந்த அமைப்பு, அதாவது குரு மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகங்கள் அமைப்புகள், அதாவது செவ்வாய்னா என்ன, சகோதரன் வழியில, அதாவது மருத்துவம் சார்ந்த விளையாட்டு, நெருப்பு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவங்க விளையாட்டு துறையில இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் சாதிக்கணும்னு ஒரு அமைப்புகள் உங்க ஜனனகால ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த சாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல கோச்சார ரீதியா வரும்போதுதான் ஒரு விஷயம் பிறகுற ஜனன ஜாதகத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த கோச்சார நிகழ்வுகள் ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற விஷயம் கோச்சாரத்திலையும் எப்ப வருதோ அப்ப வந்து அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அந்த யோகங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். நம்ம துல்லியமான பலன்கள், ஜனன ஜாதக அடிப்படையில துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மேசராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப மேசராசி ராசி நாயகன் வந்து செவ்வாய். இந்த காலகட்டத்துல மேச ராசிக்கு 9ஆம் இடம், அதாவது ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல ஒரு குரு பார்வையோட, ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு மங்கள யோகத்தோட உங்க பாக்கியஸ்தானத்துல இருக்கிறது தனி சிறப்பு. அதாவது அதுவும் 2வது 10, அதாவது இந்த மாசத்துக்கு கடைசி 10 நாள் சுக்கரனோடையும் சேருவாரு. அது வந்து பிருகு மங்கள யோகம்னு சொல்லுவோம். பிருகு மங்கள யோகம், அதாவது பிருகுனா வந்து சுக்கரனை சொல்லுவோம். சுக்கரன் வந்து செவ்வாயோட இணையிறது, அதுவும் ஒரு யோகம், பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு பாக்குறது, அதாவது குருவும் பாக்குறாரு, சுக்கரனோடையும் இணையிறாருன்னா இந்த காலகட்டத்துல மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அதி அற்புதமான, அதாவது அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். அதே மாதிரி முயற்சி எடுப்பீங்க. இது நாள் வரைக்கும் ஒரு முயற்சி எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப வந்து முயற்சி எடுப்பீங்க. அதே மாதிரி இப்ப வந்து விரயசனி நடந்துகிட்டு இருக்குது. மேசராசிக்கு விரயசனி நடந்துட்டு இருக்குது. பணத்தை கொஞ்சம் பார்த்து பக்குவமா கையாளுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பாரு. அதனால பொருளாதார தடைகள், தேக்கங்கள் அதை வந்து சனி கொடுப்பாரு. அதெல்லாம் வந்து இப்ப வந்து நீங்க அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு அதி அற்புத உன்னதமான ஒரு நல்ல நிலைகளா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன் வழியில மெயினா 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பாரு. இளைய சகோதரன், மூத்த சகோதரன், சகோதரிகள், அக்கா தங்கைகளா இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களோட அமைப்புகள்லாம் வந்து நல்லா இருக்கும். அவங்க போன மாசம் வரைக்கும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத தன்மைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகள், உங்களுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும்.
அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து சுக்கிரன் இருப்பாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, தனவரவு அதெல்லாம் நல்லாவே இருக்கும். சனி இப்ப உங்க 2ஆம் பாவத்தை பார்த்தாலும் அந்த தடைகள் எல்லாம், சனி கொடுக்கிற தடைகள் எல்லாம் சுக்கிர பார்வை, அதாவது 2ஆம் இடத்தோடு சுக்கிரன் பார்க்கும்போது அந்த பொருளாதார முன்னேற்றத்துல தடை தேக்கங்கள் கொடுக்கறத சுக்கிரன் அதை ஈடுகட்டுவார். சரியா? உங்களுக்கு செலவுக்கு, அதாவது தனவரவு பணவரவெல்லாம் நல்ல சனி கொடுத்த துன்பங்கள், அதாவது விரய சனியில சனி கொடுக்கிற துன்பத்தை சுக்கிரன் ஈடுகட்டுற அமைப்புல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு, கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு தன்மைகள். அதே மாதிரி நண்பர்கள், 7ஆம் இடம் வந்து நண்பர்கள், கூட்டு தொழிலாளிகள் அதெல்லாம் குறிப்பாங்க. அந்த நண்பர்களை வந்து நண்பர்கள் மூலியமா கூட்டு தொழிலாளி, அந்த கூட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அமைப்புகள், முன்னேற்றங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானம், உங்க 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து இருந்து வந்த, அதாவது தந்தை அமைப்புகளை கொஞ்சம் சனி பகவான் பார்த்து பிரச்சனைகளுக்குரியதா ஆக்கிட்டு இருப்பாரு. அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள்ல குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு 3ல இருந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாரு. அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இப்ப தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளா கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அது மூத்த சகோதர சகோதரிகளால பிரச்சனைகள்னு சொன்னேன்ல, அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டத்தில், அதான் மூத்த சகோதரம் லாபஸ்தானம், அதுல குரு வந்து இப்ப ரிவர்ஸ்ல போய் அந்த ஏற்கனவே ராகுவை பார்க்கும்போது அந்த மூத்த சகோதர சகோதரிகள் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும், வர லாபங்கள்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதே மாதிரி மறுமணம், 2வது திருமணத்திற்கு ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல மறுமணம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.